ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பின்னர்னா என்னன்றதோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஸ்பின்னரை நம்ம லோடர்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு டேட்டா வந்து ஷோ ஆகுது. அது எங்கேருந்து ஷோ ஆகுது? பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே டேட்டா பேஸ்க்கு கால் ஆகுது. டேட்டா பேஸ்லேருந்து உங்கள் ப்ரௌசர் ஷோ ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த டேட்டா பேஸில் போயிட்டு டேட்டா பேஸ்லேருந்து உங்கள் ப்ரௌசர் வரும். இதுக்கு இடைப்பட்ட டைமிங் இருக்குல்ல, ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 20 செகண்ட்ஸை நீங்கள் இந்த ஸ்பின்னர் வச்சு நீங்கள் ஷோ பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா டேட்டா வந்துட்டு தான் இருக்குன்னு யூசர் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஓகேவா? சரி, நம்ம ஸ்பின்னர் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே ஒரு டிவ் டேக் மட்டும்தான் போதும். அதை வச்சு நம்ம ஸ்பின்னர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டைல் டேக்கில் டிவ் டேக் மட்டும்தான் ஸ்டைல் பண்ண, வேறு எதுவுமே ஸ்டைல் பண்ண மாட்டோம். இதுக்கு வித் ஹைட் நம்ம கொடுப்போம். ஓகேவா? வித் 100 பிக்சல் தான் கொடுப்போம். ஓகேவா? அதேமாரி ஹைட்டு 100 பிக்சல். ஓகேவா? ஹைட் 100 பிக்சல். உங்களுக்கு வந்து இந்த 100 பிக்சல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு வித் 200 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஹைட்டும் 200 பிக்சல் கொடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டுமே இது வித்தோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ சேமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்பின்னர் வந்து கரெக்டாக வரும், இல்லைனா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகேவா? சின்னதாகணும்னா இதுவும் வித்தும் 50 பிக்சல் இருக்கணும், ஹைட்டும் 50 பிக்சல் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு ஸ்கொயராக நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிளாக்னு நான் கொடுத்து. ஓகேவா? இப்போ நான் எனக்கு ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? நான் செக் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோட லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ப்ரௌசர் போகிறேன். எனக்கு ப்ரௌசரில் ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். ஓகேவா? சரி, எனக்கு ஸ்கொயராக இருக்கக்கூடாது, எனக்கு வந்து சர்க்கிள் தான் வேணும். ஓகேவா? சர்க்கிளில் தான் நான் சுற்றுற மாதிரி காட்ட முடியும். ஓகேவா? அதனால் பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். பார்டர் ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ திக்னஸ் கொடுக்குறேன்னா 16 பிக்சல் கொடுக்குறேன். திக்னஸ் எனக்கு அவ்வளோ வேணும். எனக்கு ஸ்டைல் வந்து சாலிட். ஓகேவா? இப்போ ஒரு கிரே கலர் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஆஷ் F3. ஓகேவா? ஓகே, எனக்கு பார்டர் கிடச்சிச்சா? ஓகே, பார்டர் கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? எனக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, எனக்கு பார்டர் வந்து கிடச்சிருக்கு கிரே கலரில். இப்போ எனக்கு சர்க்கிளாக மாற்றணும். ஓகேவா? சர்க்கிளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 50% கொடுத்தா போதும். ஓகேவா? அந்த ஸ்கொயரில் பாதி நமக்கு இதுதான். ஓகேவா? சர்க்கிள் தான் நமக்கு கிடைக்கும் பார்டர் கொடுத்தா. ஓகேவா? எனக்கு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது எனக்கு தேவையில்லை எனக்கு. ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக அந்த பார்டர் டாப். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த இடம் மட்டும் ரெட் கலர் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? சரி, பார்டர் டாப் அதே 16 பிக்சல் கொடுங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு திக்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே தான். ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 10 பிக்சல் தான் கொடுக்கணும். ஓகேவா? சேமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சாலிட் ரெட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு ஒரு ஸ்பின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரெட் கலர் இந்த டாப் பார்டர் மட்டும் நான் ரொட்டேட் பண்ண வைக்கணும். ஓகேவா? சரி, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அனிமேஷன் -நேம். ஓகேவா? அனிமேஷன் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? வீடியோ பார்க்காதவங்க நான் பிளேலிஸ்ட் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி வேணா பாருங்கள். ஓகேவா? ஓகே, நான் ஸ்பின்னர் கொடுத்துறேன் அனிமேஷன் நேமு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அனிமேஷன் எத்தனை ஒரு சர்க்கிள் ரவுண்ட் ஆகுதுன்னா அது எத்தனை செகண்டில் நடக்கணும். ஓகேவா? அனிமேஷன் டியூரேஷன் 2 செகண்ட்ஸ். ஓகேவா? இந்த 2 செகண்ட்ஸுன்றது என்னன்னா இந்த ரவுண்ட் இருக்குல்ல, கரெக்டாக இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு ரவுண்ட் வந்து 2 செகண்ட்ஸ் நடக்கும். ஓகேவா? கரெக்டாக அதுவும் அந்த 2 செகண்ட்ஸ் அனிமேஷன் டியூரேஷன்றது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் லீனியர். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம். ஓகேவா? ஸ்டார்டிங் டைம் கரெக்டாக அந்த சர்க்கிள் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகி ஒரே டைமில் எண்டிங் ஆகும். ஓகேவா? இதில் நிறையா இருக்குது. ஈஸி இன்டூ, ஈஸி அவுட், ஈஸி இன்னு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இது லீனியர் நான் கொடுத்துருக்கேன். லீனியர்ன்றது ஒரே டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகும், ஒரே டைமிங்கில் எண்ட் ஆகும். அதுதான். ஓகேவா? அதனால தான் நம்ம லீனியர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த லீனியர் வேணால் கமெண்ட் பண்ணிட்டு வேணால் காட்ட நான் ரன் ஆகும்போது. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா அனிமேஷன் ஐட்டரேஷன் கவுண்ட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? அனிமேஷன் ஐட்டரேஷன் கவுண்ட் இது இன்ஃபினிட்டி கொடுத்தனா இப்போ நீங்கள் ஒரு ரவுண்டு சுற்றுது, அந்த ரவுண்டு எத்தனை தடவை சுற்றணும் அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன்ஃபினிட்டின்னு கொடுத்தா அது அந்த ரவுண்டு வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் இன்ஃபினிட்டின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அட் கீ ஃப்ரேம் கொடுப்போம். ஓகேவா? அட்
keyframeல நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா இந்த அனிமேஷன் நேம் இருக்குல்ல இந்த அட்டு keyframes கொடுத்துட்டீங்க இந்த அட்டு keyframes வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோம் எந்த டேக்குக்குள்ளார கொடுக்குறோம் ஓகேவா இந்த அனிமேஷன் அதான் அனிமேஷனை மென்ஷன் பண்ணும் ஏன்னா ஸ்பின்னர்ன்ற அனிமேஷன் கொடுத்துருக்கேன் அதனால ஸ்பின்னர் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இதில் ஃப்ரம் டூலாம் இருக்குது ஓகேவா நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னா 0% ஓகேவா 0%ல் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட் 100%ல் எப்படி இருக்கணும் அதை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே 0% என்ன இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்ம்னு பண்ணுறேன் ஓகேவா டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகேவா அதையும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி வேணால் பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்மில் வச்சு நம்ம ரொட்டேட் மட்டும் பண்ண போகிறோம் ஓகேவா ரொட்டேட்டில் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கணும் ஸ்டார்டிங்கில் 0 டிகிரி இருக்கணும் ஓகேவா 0 டிகிரியை வந்து டிஇஜி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா ஓகே நான் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுங்க டூப்ளிகேட் ஆகிடுச்சு இப்போ 100% ஓகேவா 100 0லேருந்து 100 ஓகேவா இது 0%ல் 0 டிகிரி இருக்கும் 100%ல் 360 டிகிரி இருக்கும் ஓகேவா 360 ஓகே பார்த்தீங்களா இப்போ ரவுண்ட் ஆகுது உங்களுக்கு ஓகே இப்போ நான் சொன்னேன் இல்லை அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷனை நான் கமாண்ட் அவுட் பண்ணால் இப்போ நம்ம ஸ்டார்டிங் டைமும் எண்டிங் டைமும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வேகமாக வருது எண்டிங்கில் ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல கரெக்டாக எண்டிங்கில் மட்டும் ஸ்லோவாக நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஏன்னா நம்ம லீனியர் கொடுத்துட்டோன்னா ஸ்டார்டிங் டைமும் எண்டிங் டைமும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால தான் நான் லீனியர் கொடுத்தேன் ஓகேவா ஓகே இதில் வேற என்ன இருக்குன்னா இப்போ நான் வந்து ஒரே ஒரு கலர் தான் ஆட் பண்ணிருக்கோம் ஓகேவா எங்கே ஆட் பண்ணோம் பார்டர் டாப்பில் ஓகேவா இப்போ பார்டர் பாட்டம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு 2 கலர்ஸ் வேணால் வரும் உங்களோட ஸ்பின்னரில் ஓகேவா பார்டர் ஐஃபன் பாட்டமில் இங்கே நான் ப்ளூ கலர் வேணால் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ப்ளூ இப்போ எனக்கு 2 கலர்ஸ் வந்துடுச்சு ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் நம்ம எத்தனை கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா பார்டர் ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஓகேவா ஓகே காய்ஸ் இதோட சிஎஸ்எஸ் டுட்டோரியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு நான் 43 வீடியோஸ் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டேன் ஓகேவா ஓகே காய்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்